குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட ஷோல கலந்துக்க பிரபல சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே, ஸோ சரும பிரச்சனைகளை பற்றி பேசலாம். குறிப்பாக விட்டிலிகோனா என்ன அப்படின்றத சொல்லுங்க டாக்டர். இந்த டாபிக் எடுத்ததுக்கே நான் நேற்று கிளினிக்கில் பார்த்த ஒரு 3 பேர். அவங்க தான் காரணமா? ஆமாம். ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். எப்படின்னா, ஒரு லேடி உதட்டில் விட்லைகோட வந்தாங்க. ஓகே. மாத்திரை எழுதி கொடுக்கும்போது சில வகை மாத்திரைகள் கல்யாணமாக போதாமா, குழந்தை உண்டாக போறியா அப்படின்னு கேட்போம். அந்த விட்லைகோ கொடுக்குற இம்யூனோசப்ரெசன்ட் மாத்திரைகள். அதுக்காக கேட்டேன். இல்லை சார், டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ மாத்திரை கொடுக்கலான்னு இன்னும் கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படி இன்னும் 1 year 2 years ஆகும். ஓகே. ஏமா டைவர்ஸ் ஆச்சு? இல்லை சார், இந்த வெள்ளையை வச்சு தான் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னியாம்மா? சார், அது அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல, வெள்ளைங்கிற மாதிரியும் தெரியல, நான் லிப்ஸ்டிக் போடுவேன் எப்போவுமே. ஸோ லிப்ஸ்டிக் அலர்ஜின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன், அதை பற்றி நான் நினைக்கல. பட் கல்யாணம் பண்ணி ஒரு 2 years கழித்து ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. குழந்தைம்மா என்னம்மா செய்யுது? குழந்தை என் கூட தான் சார் இருக்குது. இது ஒரு பேஷண்ட். ரெண்டாவது ஒரு பாட்டிமா, ஒரு ஷி மஸ்ட் பி 80, 81. ஓகே. அந்த அம்மா விட்லைகோவுக்கு வைத்தியத்துக்கு வருது. நான் எப்போவுமே பேஷண்ட்டை கிண்டல் பண்ணுவேன், எல்லா பேஷண்ட்டையுமே ஓட்டுவேன். பேசுகிறதே ஓட்டுறது தான். நான் ஓட்டுறதுல என்ன சொன்னால், ஏம்மா இந்த வயசில் நீ என்ன இதை சரி பண்ணிட்டு நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் என்ன? ஒரே அழுக அந்த அம்மா. என்னம்மா அப்படின்னு கேட்டால், என் பேத்திக்கு கல்யாணம் சார், எனக்கு இந்த தோலில் இருக்கிற வெள்ளைப்படை வந்து என் பேத்தியோட கல்யாணத்தை தடுக்குது. பொண்ணு பார்க்க வந்தவங்க, இந்த அம்மாவுக்கு வெள்ளை இருக்கே, நாளைக்கு இந்த பொண்ணுக்கும் வராமதுன்னு எப்படி இது சொல்ல முடியும்? உங்கள் டாக்டரை வேணால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். என்கிட்ட கேட்க வந்ததே அந்த பாட்டி, இதை வைத்தியம் பண்ணணும், அப்படி உங்கள்கிட்ட கேட்டால் இதை பற்றி சொல்லணும். இது 2வது பேஷண்ட். ஓகே. 3வது பேஷண்ட் ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டு வராங்க. இது வந்து 15 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. நான் இப்போ வைத்தியம் ஆரம்பிச்சிருக்கேன் அவங்களுக்கு. ஓகே. 15 நாளைக்கு அப்புறம் வர்றாங்க. 15 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க ஒரே அழுக, ஐயோ என் பையனுக்கு இப்படி விட்லைகோ இருக்குது, ஏம்மா விடுமான சரி பண்ணி கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டேன். 15 நாளைக்கு அப்புறம் வர்றவங்க இப்போ என்ன கேட்குறாங்க, சார் நீங்கள் ஸ்டீராய்டு மாத்திரை கொடுத்துருக்கீங்களாமே இந்த இதில், இது எப்படி சார் இது பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், உன் பையன் வாழ்க்கையை அழிக்க போகிறது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். யார் சார்? நீ தான். அதிமேதாவித்தனமாக நினச்சிட்டு உன் பையன் வாழ்க்கையை நீயே அழிச்சிடாத. ஏன்னா இந்த அம்மா அந்த டிவி ஷோ பார்க்குற அம்மா தான் இது. அதனால் இந்த அம்மா இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். என்ன, நான் அவங்கள்ட்ட 3 பேர்கிட்டையுமே சொன்னது தான், நாளைக்கு உங்களுக்காகவே நான் விட்லைகோ பேச போகிறேன், தயவு பண்ணி கொஞ்சம் கேளுங்க விட்லைகோ பற்றி என்னென்ன. ஏன்னா என்னால் பேஷண்ட்டை பேச முடியிற நேரம் இல்லை, இங்கே 1 மணி நேரம் விட்லைகோவை பற்றியே பேச போகிறேன்னு சொன்னேன். அந்த அம்மாவை பிடிச்சி கடின்னு கடிச்சு விட்டேன். அப்புறம் அந்த அம்மாவை அனுப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டேன். இது பேர், அம்மா சொல்கிறத எல்லாத்துலேயும் கேளு, இதில் நான் சொல்கிறத கேளு, ஏன்னா உன் வாழ்க்கை போயிடும். அவள் வந்து மாத்திரை போட்டு மாத்திரைனால வரக்கூடிய பாதகத்தை பார்க்குறா, நான் உன் வாழ்க்கையை பார்க்குறேன். இந்த மாத்திரை போடுறதுனால வரக்கூடிய பாதிப்பு 6 மாதம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம் சைடு எஃபெக்ட். பட் உன் வாழ்க்கை 60 வருஷம் பல போயிடும். உனக்கு எது பெட்டருன்னு நீ பார்த்துக்கோ. உங்கள் அம்மா வந்தப்போ அழுதுட்டு வந்தா, எங்கேயோ யார்கிட்டையா காட்டியிருப்பா, சீட்டை பார்த்தோன்னா ஸ்டீராய்டுமாங்க. இதை இதிலேருந்து ஆரம்பிக்கும். பையனுக்கு எவ்வளோ வயசு சார்? அவனுக்கு ஒரு 22 வயசு இருக்கும்டா அம்மா. அவன்கிட்ட சொன்னேன்னா அவனுக்கு கன்வின்ஸ்டுமா, அவனுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஒன்று தான் கேட்டேன், டே உனக்கு கல்யாணம் ஆகுமா? ஏன்னா முகம் பூரா வெள்ளை, கை காலெல்லாம் வெள்ளை, உனக்கு கல்யாணம் ஆகுமா? உனக்கு வாழ்க்கை இருக்கா? 15 நாளைக்கு முன்னாடி உங்கள் அம்மா அழுதுட்டு வந்தவ இப்போ இப்படி பேசுகிறாள். இல்லை சார், இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க, அவர் வந்து இன்னும் ஸ்டீராய்டு மாத்திரை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டாங்க. மாத்திரையை போட்டியாடா? நான் போட்டேன் சார், அம்மா வேண்டான்னா நான் போட்டேன். என்னை நம்ப நான் எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருவேன். எனக்கு வந்து இந்த விட்லைகோ மாத்திரம் ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி, எப்படியாவது பேஷண்ட்டுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா சொசைட்டியில் ஒரு பெரிய ஈவில்டாமா இது. வியாதியே கிடையாது, பட் இதை ஒரு வியாதியாக நினச்சிக்கிட்டு
விட்லைகோ வந்தவங்களுக்கு கை கொடுக்கறது இல்லை, விட்லைகோ வந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இல்லை, விட்லைகோ வந்தவங்களுக்கு கூட பேசுறது இல்லை. ஏன்னா பேருக்கு அது இந்த வியாதிக்கு பேர் வெண்குஷ்டம். நாங்கள் வெள்ளை படையுமோ, இவங்களாம் வெண் குஷ்டம்னு ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. குஷ்டம்ங்கிறது லெப்ரசி, இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ ஏன் ஸ்டீராய்டு கொடுக்குறோம்? விட்லைகோவில் 2 டைப் இருக்குது, ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். ஓகே. ஸ்டேபிள்ங்கிறது பரவுற தன்மை இல்லாத விட்லைகோ. ஒரு இடத்துல மாத்திரம் இருக்கும், அடுத்த இடத்துக்கு போகாது, புதுசாக வராது. அன்ஸ்டேபிள்ங்கிறது புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும், அதில் வளர்கிற முடி கூட வெள்ளையாகி போயிடும். ஏன்னா நம்ம கலர் கொடுக்குற அணுவே அந்த முடியினோட வேர்லேருந்து கலர் கொடுக்க வைப்போம். ஓகே. அந்த முடியினோட வேரே போயிடுச்சுன்னா கலர் கொடுக்க வைக்கிறதே பெரிய பாடு. அப்போ கடவுளுக்கே விட்லைகோ வந்த மாதிரி அது. ஓகே. அப்போ அந்த ஸ்டெபிலிட்டியை கொண்டாடணும். அதாவது பரவுற தன்மையை இந்த வியாதி இழக்கணும். அதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட்டு. அப்போ அதுக்கு ஒரே ஒரு மாத்திரை தான் இருக்குது, ஸ்டீராய்டு ஒன்று தான் இருக்குது. ஓகே. இந்த ஸ்டீராய்டு போடுறதுல எல்லாருக்கும் உடனே, அதாவது என்ன பேசிக்கலாக எல்லாருக்கும் ஒரு நினைப்பு அப்படின்னா, ஸ்டீராய்டு இல்லாமல் என்ன வைத்தியம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டீராய்டு வந்து ஒரு வரம், அவ்வளவு அருமையான ஒரு டேப்லெட். உடம்புல வரக்கூடிய ப்ராப்ளத்தில் 70% வியாதிகளுக்கு ஸ்டீராய்டு தான் க்யூரே. முடக்கு வியாதியிலிருந்து கண்ணில் வரக்கூடிய பாதி பிரச்சனைக்கு, காதில் வரக்கூடிய பாதி பிரச்சனைக்கு, ஹார்ட்டில் வரக்கூடிய பாதி பிரச்சனைக்கு ஸ்டீராய்டு போட்டு தான் க்யூர் பண்ண முடியுது. ஸ்டீராய்டு இல்லாமல் க்யூரே கிடையாது. இவங்களுக்கு ஸ்டீராய்டுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, ஸ்டீராய்டுங்கிற பேச்சு இருக்கக்கூடாது. இந்த ஸ்டீராய்டுன்னு சொன்னோடனே ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. ஸ்டீராய்டு போட்டு ஸ்டெபிலிட்டி கொண்டாடுறோம், ஸ்டெபிலிட்டி கொண்டாந்ததுக்கப்புறம் க்யூர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸ்டெபிலிட்டி கொண்டாடாமல் நம்ம க்யூருக்கு மாத்திரம் மாத்திரை போட்டோம் அப்படின்னா வியாதி வேறு பக்கம் பரவிடும். சரியா? அப்போ பரவுற தன்மையை இழக்கிறதுக்கு ஸ்டீராய்டை கொடுத்தே ஆகணும். இந்த ஸ்டீராய்டு கொடுக்கறது வந்து இன்சிடெண்ட், ஆக்சிடெண்ட் கிடையாது. இது வந்து தெரிஞ்சே கொடுக்குறோம். அதனோட பாதகம் என்னன்னு நமக்கு தெரியும். அது பாதகம் வராமல் இருக்கிறதுக்குரிய மாத்திரைகளையும் சேர்த்தே கொடுப்போம். அப்படி அதுக்கு பாதகம் வந்தால் அதை எவ்வளோ நாளில் போகுங்கிறது நமக்கு தெரியும். அப்போது இது தெரிஞ்சே செய்யக்கூடியதுங்கிறனால இது ஆக்சிடெண்ட் இல்லை, அதை எந்த லெவலில் நமக்கு நிப்பாட்டணும் தெரியும். இந்த ஸ்டீராய்டை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு லேடி, தலை முடி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக முழுக்க வழுக்க. அந்த அம்மாட்ட நான் ஒன்று தான் கேட்டேன், அம்மா நான் ஸ்டீராய்டு போட போகிறேன், ஸ்டீராய்டு போட்டால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சார் எனக்கு பூ வைக்கணும்னு ஆசை இருக்குது, 8 வருஷமாக நான் என் தலையில் பூ வைக்கல, ஏன்னா எனக்கு முடியல. சரிம்மா நான் சொல்கிறத கேளுமான்னு ஒரு 2 வருஷம் வைத்தியம் பண்ணாங்க, பூ வச்சுட்டாங்க. நான் இன்னும் அந்த பேஷண்ட், என் வாழ்க்கையிலே பேஷண்ட் பேர் எனக்கு ஞாபகம் இருக்காது, அந்த அம்மா பேர் மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அந்த அம்மா சொன்ன அந்த பதில் வந்து எனக்கு அப்படி ஒரு அட்டாச்டு. அது அந்த அம்மா தூத்துக்குடி. இன்றைக்கும் என்னை பார்க்க வருவாங்க, இன்னும் அந்த மாத்திரை போடுறாங்க. மாத்திரைக்கு சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அவங்களுக்கு அந்த சைடு எஃபெக்டை விட எனக்கு இப்போ வாழ்க்கை நல்லா இருக்குது, என்னோடய கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குது, நான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், அந்த விஷயங்கள். ஸ்டீராய்டு சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் மாத்திரை கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுவேன், சைடு எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நிப்பாட்டுவேன், அப்புறம் திரும்ப கொடுப்பேன், கொஞ்சம் நிப்பாட்டுவேன், திரும்ப கொடுப்பேன். ஸோ இது வந்து நான் சொன்ன அந்த தேர்ட் பேஷண்ட்டுக்கு. 2வது வயசான அம்மா வந்து எனக்கு இருக்குது என் பிள்ளைங்களுக்கு கட்டாயம் வருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஆக்சிடெண்ட்டு தான். இன்றைக்கி எனக்கு விட்லைகோ இல்லை, நாளைக்கு எனக்கு விட்லைகோ வரலாம், நாளைக்கு மறுநாள் வரலாம். கல்யாணம் பண்ணுறீங்க, பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பண்ணதுக்கப்புறம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது வந்து தோலுக்குள்ளே நடக்கிற ஒரு உள்நாட்டு கலவரம். அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, யாருக்கு நடக்கும், யாருக்கும் தெரியாது. எனக்கு நடக்கலாம், உங்களுக்கு நடக்கலாம், பார்த்துக்கிட்டு இருக்க நடக்கலாம், பார்க்காதவங்களுக்கு நடக்கலாம், யாருக்கு வேணாலும் நடக்கலாம். கலர் கொடுக்குற அணு அழிஞ்சு போச்சு. முடியினோட இது எப்படி நரை வருதோ, அந்த நரைக்கு காரணமும் அந்த முடியினோட உள்ளே இருக்கிற அந்த கலர் கொடுக்குற அணு இல்லை. அதே தான் இந்த விட்லைகோவும் உடைய, மற்றபடி ஒன்றும் இல்லை. நரைக்கு நம்ம டைவர்ஸ் பண்ண மாட்டோம், நரைக்கு நம்ம வைத்தியம் பண்ண மாட்டோம். அதை மாதிரி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை.
வைத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 70% க்யூர் பண்ணிடலாம், 30% க்யூர் பண்ண முடியாது. 70% ஏர்லி ஸ்டேஜில் இருந்தால் கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம், 30% க்யூர் பண்ண முடியாது. 30% ஒன்றுமே இல்லை, அதை வாழ கற்றுக்கணும். இப்போ இதில் என்ன இருக்குது? கை போயிருச்சா, கால் போயிருச்சா, கண் இல்லையா, காது கேட்கலையா, தோலில் கொஞ்சம் வெள்ளை இருக்குது, இருந்துட்டு போகுது அப்படின்னு அதையும் சேர்த்து வாழ கற்றுக்கிட்டோம்னா போதும், ஒன்றுமே இல்லை. ஓகே டாக்டர், நீங்க வெண் குஷ்டத்துக்கும் வெண் படைக்கும் வந்து வித்தியாசம் ஏதாவது சொல்ல முடியுமா? இப்ப இல்லைம்மா, ரெண்டுத்தையும் வந்து ஒண்ணா அதாவது consider பண்றாங்க. லெப்ரசி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்ராம்மா. லெப்ரசிங்கிறது தோலில் வர்ற வெள்ளை, அது வெள்ளைங்கிறத விட எப்படி இருக்கும்னா காப்பர் பாட்டமாக இருக்குமா. உன்னோட காப்பர் பாட்டம் பாத்திரம் இருக்குது பார்த்தியா, ஆமா. காப்பர் பாட்டம் பாத்திரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கும் பாரு, அந்த மாதிரி இருக்கும். ம். தொட்டா லைட்டாக வார்மாக இருக்கும், சுடும். ஏன்னா வேர்வை இருக்காது, அந்த இடத்துல மாத்திரம் சுடும். பாக்கி இடமெல்லாம் நார்மலாக இருக்கும் ஸ்கின், அந்த இடம் மாத்திரம் சுடும். ஏன்னா அந்த இடத்துல வேர்வை சுரப்பி இல்லை, ஓ. ஒன்று. ரெண்டாவது உணர்ச்சி இல்லை. ம். தொட்டு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இருக்காது, கிள்ளி பார்த்தோம்னா வலிக்காது. அது வெண் குஷ்டம். ஓகே. இது வெள்ளைப்படை. இது வந்து கலர் கொடுக்குற மெலானின் இல்லை. ம். அந்த கலர் கொடுக்குற மெலானினை உண்டு பண்ணக்கூடிய மெலனோசைட் செத்து போச்சு. மெலனோசைட் ஏன் செத்து போச்சு? தோலுக்குள்ளே நடக்கிற உள்நாட்டு கலவரம். ஏன் காரணம் தெரியாது. ம். என்ன கலவரம்? நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நம்ம அணுவே இந்த மெலனோசைட்டை வேற ஏதோ ஒரு அணுன்னு நினச்சி தெரியாமல் நடத்துகிற சண்டை. மெலனோசைட் செத்து போச்சு, மெலனின் இல்லை, அதனால தான் வெள்ளை. ஓகே. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கைக்கு பிரச்சனை இருக்கா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த விட்லேகோ இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணால் அவங்க குழந்தைக்கு வருமா? கட்டாயம் கிடையாது. வரணும்லாம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. 99% கிடையாது. 1% வந்தாலும் அது ஆக்சிடெண்ட். சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு விட்லேகோ இல்லை, குழந்தைக்கு விட்லேகோ வருது. எப்படி வருது? யாருக்கு தெரியும்? 100 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தங்க அவங்க குடும்பத்தில் விட்லேகோ இருந்தால் இவங்களுக்கு வரலாமா? யாருக்கு வேணாலும் வரலாம். அப்படின்னா அப்படி பார்த்தா இது வந்து நம்மளோட சொசைட்டி. இன்றைக்கி இங்கே கல்யாணம் பண்ணுறோம், நாளைக்கு ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணுறோம், இப்படி சுற்றி 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 பார்த்தேன்னா எல்லாருக்கும் ரிலேட்டட் தான். ஆமாம். இந்த சொசைட்டியே டோட்டலாக ரிலேட்டட் தான். நீ ஒரு சுற்றி 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 ஒரு இது பாருடாமா. அப்போ எங்கே யாருக்காவது இருக்கிற விட்லேகோ எங்கேயாவது வரத்தான் போகுது. வராமே இருந்துருச்சு அப்படின்னா இது உலகம் வந்து மொத்தமாக அப்படியே செழிச்சு போயிருமே. வியாதிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இதுக்காக டைவர்ஸ் பண்ணுவேன், இதுக்காக கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த வியாதியவும் நான் ஒழுங்காக வைத்தியம் பார்க்க மாட்டேன். வயசான பிறகு என் பேத்தி கல்யாணத்துக்காக நான் அதை வைத்தியம் பண்ணுவேன். இதுதான் நம்மளை ரொம்ப பெயின்ஃபுல் ஆக்கிடுது நம்ம சில நேரம். அதாவது இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து அந்த பாட்டி சொன்னதும் சரி, இந்த டைவர்ஸ் ஆன லேடி சொன்னதும் சரி, எனக்கு அவ்வளோ வருத்தமாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்த பேஷண்ட் எல்லாமே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் ஏற்கனவே ஒரு பேஷண்ட் வந்து வில்லங்கம் பண்ணிட்டாங்கன்னு வையன், நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கடுன்னு ஆயிரும். அந்த மாத்திரை எழுதும் போதே சார் நீங்கள் எழுதுறதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டான்னா அங்கே நான் என்னத்தை எழுதுவேன்? நான் என்ன கேட்குறேன், ஆஸ்பத்திரிக்கு போனால் சைடு எஃபெக்ட் தான், டாக்டரை பார்த்தா சைடு எஃபெக்ட் தான், சோறு சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் தான், நீ தண்ணி குடித்தா சைடு எஃபெக்ட் தான், காற்றை சுவாசித்தா சைடு எஃபெக்ட் தான். இதெல்லாம் செய்யாமல் இரு பார்ப்போம். ஓகே. முடியுமா? ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டால் சைடு எஃபெக்ட் இருக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே கெமிக்கல். சைடு எஃபெக்ட் வேண்டாம்னு சொன்னால் நான் வியாதியோடு இருக்கேன்னு சந்தோஷமாக இருந்துக்கிட வேண்டியதான். ஓகே டாக்டர், தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம். திருவேற்காட்டிலேருந்து கால் பண்ணுறோமா. உங்க பேர்? சதாசிவம். டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க தம்பி. ஆள்காட்டி விரலுக்கு அப்படியே வலிக்கு சார், தானா புடிச்சா பிடிக்க முடியல. ஆள்காட்டி விரல்? ஆள்காட்டி விரல் இல்லையா? ஆள்காட்டி விரல் வலிக்குது, அப்புறம் பேனா புடிச்சா ஸ்ட்ராங்கா பிடிக்க முடியல. அந்த ஸ்ட்ரென்த்ல அந்த அந்த விரல் ஸ்ட்ரென்த் கொடுக்க மாட்டேங்குது. ஓ, ஸ்ட்ரென்த் இல்ல சார், பேனா பிடி ஸ்ட்ரென்த் இல்ல. ஆமாம் சார். தம்பி, இது வந்து ஸ்கின் டிசீஸ் கிடையாது. இது நீங்கள் ஒரு ஆர்த்தோபெடிஷியன் பார்க்கணும். ஆர்த்தோபெடிஷியன் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. இது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. ஓகே, கால் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார். நான்டாமா இந்த சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு என்கிட்ட பிபி பார்க்க சொல்லி பேஷண்ட் கேட்பாங்க.
இப்போ எனக்கு பிபி பார்க்க தெரியாதுமே. சார் செத்து வச்சு பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, செத்து வச்சு எனக்கு பார்க்க தெரியாதுமான்றுவேன். ஸ்கின் டாக்டருக்கு எதுக்குமா இல்லைம்மா, அதாவது ஒன்று நேரம் எனக்கு இல்லை, எனக்கு இது பார்க்க தெரியும், இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். நான் செத்து வச்சு பார்க்குறது இல்லைன்னா செத்து வச்சு பார்க்க வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை. அது மாதிரி எது தெரியலையோ, எதில் நம்மளுக்கு அந்த நாலேஜ் இல்லையோ அதை அப்படியே விட்டுறணும். அவ்வளோதான். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? கார்த்திக் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க கார்த்தி. குட் மார்னிங் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் கார்த்தி. நீங்க ரொம்ப சூப்பரா ப்ரோக்ராம் பண்றீங்க சார். தேங்க்யூ கார்த்தி, தேங்க்யூ. உங்க பேஜிக்காகவே பார்க்க வேண்டியதா இருக்கு சார் ப்ரோக்ராம். எது பொம்பளைங்களை வயிறுதையா? எல்லாரையும் ஐயா தான் சார். உங்களையும் ஆம்பளைங்களையும் வயிறுத? ஆமா சார், ஆமா. எல்லாரும் நல்லா நல்லா பேசுறீங்க சார். தேங்க்யூ தம்பி, சொல்லுங்க சார். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சரி. ஃபேஸ் லைட்டா ஸ்கார் விழுந்த மாதிரி அடி சார். ஸ்கார் விழுந்துருச்சு சார்? ஸ்கார் விழுந்துருச்சு. விழுந்துட்டு. சரி, விழுந்துரு சார். சரி. நான் ஸ்கின் டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஹீல் பிளஸ் க்ரீம் கொடுத்தாங்க சார், விட்டமின் சி க்ரீம். சரி. லைக்கோ கெட் எஸ்ஜி டேப்லெட் தந்தாங்க சார். சரி. அதை 1 மந்த் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. அது 50% தான் கீழே இருக்கு, அந்த கலர் போயிருக்கு. தம்பி, இப்போ கலர் மாத்திரம்தான் இருக்கா? கலர் மாத்திரம்தான் பிரச்சனையா இல்லை தழும்புகள் பிரச்சனையா? அந்த டாக்டர் கன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளாக்கா இருந்துச்சு சார். இப்போ அது வெள்ளையா இருக்கு. இப்போ லைட் ரோஸ் கலரா இருக்கு சார். சரி 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 தம்பி, நான் உங்களுக்கு சொல்றதை கொஞ்சம் கேட்குறீங்களா? ஓகே சார், தேங்க்ஸ் சார். அதாவது ஆக்சிடென்ட்னால வரக்கூடியது 2 வகை தழும்பிடாமா. ஓகே. ஒன்று ஸ்கார் அடிச்சிடுறது. ஸ்காருங்கிறது சூச்சர் பண்ணி அந்த அந்த மாதிரி தழும்புகள் வர்றது, இல்லை பள்ளமாகி தோலுக்கு கீழே அடிபட்டு ஸ்கார் ஆயிடுறது. தோலினோட மேல் பகுதியில் பட்டு பிக்மெண்டேஷன் மாத்திரம் ப்ராப்ளம் ஆயிடுது. ஒன்று கருப்பாயிரும், இல்லைன்னா வெள்ளையாயிரும். ஓகே. இது வந்து இந்த கருப்பாகிறது வெள்ளையாகிறது வந்து ஈஸியாக க்யூர் பண்ணிட்டு போயிடலாம். இந்த தழும்பாகக்கூடியது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படின்னு பாரு, தீப்பட்ட காயமாக இருக்கலாம், இல்லை ரோடு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ நம்ம தவறுதலாக கீழே விழுந்துட்டோம், அதில் ஒரு சேரில் அடிபட்டுருச்சு, அந்த இடத்துல ஒரு பள்ளமாயிருச்சு, சூச்சர் போடுறோம், தழும்பு தான். அந்த தழும்பு வந்து 100க்கு 100% போகுமானா போகாது. ஒரு இடத்துல ஒரு சின்ன கட் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து அதனோட நார்மல் ஸ்ட்ரென்த், முன்னாடி அதனோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருந்துச்சோ அந்த ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆகும். ஒன்று. நமக்கு வந்து தழும்பு வந்து வெளியே தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா, பெரிய தழும்பை சின்ன தழும்பு ஆக்கலாமே ஒழிய கம்ப்ளீட்டாக எந்த தழும்பையும் எடுக்க முடியாது. ஸ்கார் கான் பி ரிமூவ்ட், ஸ்கார் கேன் பி ரிவைஸ்ட். ஓகே. அதாவது அதை மாற்றி அமைக்கலாமே ஒழிய பெரிய தழும்பை சின்ன தழும்பு ஆக்கலாமே ஒழிய ரொம்ப அகோரமாக தெரிகிற தழும்பை ரொம்ப மைல்டாக ஆக்கலாமே ஒழிய கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. இந்த பிக்மெண்டேஷன் வந்து அடிப்பட்ட உடனே எல்லாரும் பொதுவாக என்ன பண்ணுறதுனாம ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் போடுறது. ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் போட்டோம்னா அது ஹீலிங் ஆன பிறகு கருப்பாகும், இல்லை வெள்ளையாகும். இப்போ நான்லாம் என்ன செய்ய வேண்டாமா, ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுத்துட்டு ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் கொடுப்பேன். இந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போட்டோம்னா தோல் வந்து தன்னைத்தான் மூடும்போது திரும்ப வந்து வெள்ளையாகவும் ஆகக்கூடாது, கருப்பாகவும் ஆகக்கூடாது. அப்படின்னா அந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போட்டால் அது கரெக்டாக மாற்றி விட்டுரும். ஓகே. எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வச்சுருக்கேன்டாம்மா. இப்படி இது நானாக பண்ண ஒரு இதுடாம்மா. சரி நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாமே, ஏன்னா ருட்டீனாக இந்த ஆயின்மெண்ட் போட்டால் எல்லாருக்கும் கருப்பாயிருது, இல்லை எல்லாருக்கும் வெள்ளையாயிருது. அப்புறம் பின்னாடி திரும்ப இவங்களுக்கு இது வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கு. இதை இப்படி மாற்றி பார்த்தா என்னன்னு பார்த்தா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குடாமா. இப்போ இவர் வந்து ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் போட்டுட்ருக்காரு. நான் இவருக்கு அட்வைஸ் பண்ணுறது ஜிஆர்எம் ஆயின்மெண்ட். ஏன்னா இவருக்கு பிக்மெண்டேஷன் தான் இவருக்கு. ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டை லைட்டாக மேலே தடவிட்டே வந்தாருன்னா மெதுவாக வெள்ளையாக இருந்தால் டார்க் அடிச்சிடும், டார்க்காக இருந்தால் வெள்ளையாயிரும். அதாவது ஸ்டீராய்டு வந்து எந்த ஹீலிங்கையும் பெர்ஃபெக்ட் ஆகும். இப்போ இது வந்து ஸ்கின்னோட இது அந்து போயிடுச்சின்னு வை, இந்த ஸ்கின் இப்படி சேரணும். அதே இது இப்படி மாற்றி சேர்ந்துடக்கூடாது. அப்படி மாற்றி சேரும்போது தான் பாதி ப்ராப்ளம் வருது. இந்த மாற்றி சேர்றதை தடுக்கிறது இந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட். ஓகே. இந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் வந்து வூண்டை வந்து கரெக்டாக ஹீலிங்கை ப்ராசஸை கரெக்ட் பண்ணி விட்டுரும்.
அந்த கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போடணும். ஆக்சுவலாக பார்த்தா ஆன்டிபயோட்டிக் தான் போடணும். பட் ஆன்டிபயோட்டிக் போட்டால் இப்போ ஃபேஸில் வந்து இப்போ நீ கை காலில் பரவாயில்ல, கருப்பாக இருந்தால் பரவாயில்ல, வெள்ளையாக இருந்தால் பரவாயில்ல, ஃபேஸுங்கும்போது நமக்கு பின்னாடி வரக்கூடியதை யோசித்து நான் இந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் எழுதிடுவேன். அது ரிமார்க்கபிள் எஃபெக்ட். ஸோ இவருக்கு ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டை மாத்திரம் வெள்ளை இருக்கோ கருப்பு இருக்கோ அதில் மேலே தடவிக்கிட்டே வந்தாருன்னா கொஞ்சம் நாளடைவில் சரியாக போயிடும். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம வெள்ளப்படையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு சின்ன பிரேக் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், வெள்ளப்படையோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். அதாவதுமா இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு படையை வந்து வெள்ளப்படையை ஸ்டெபிலிட்டி கொண்டாடுறதுக்கு ஸ்டீராய்டு ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டீராய்டோட சேர்ந்து எம்என்எல் லோஷன் ஒன்று இருக்குது. இந்த லோஷன் என்னன்னு கேட்டால் வெள்ளப்படையை சுற்றி இருக்கிற அணுவை, கருப்பு அணுவை கொண்டாடுறதுக்கு ஒரு மருந்து. அந்த எம்என்எல் லோஷனை அந்த வெள்ளப்படை மேலே தடவணும். இதை வெள்ளப்படை அப்படின்னா வெள்ளப்படை மேலே தடவணும். 7 மணி வெயிலுக்கு காலையில் 15 நிமிஷம் வெயிலில் காட்டணும். வெயில் அடித்தாலும் காட்டணும், வெயில் அடிக்கலைனாலும் காட்டணும், மழை பெஞ்சாலும் காட்டணும், புயல் அடித்தாலும் காட்டணும், வீடு முழுக்க தண்ணி இருந்தாலும் காட்டணும். என்ன சார், மழை பெஞ்சா எப்படி சார் போய் காட்டுறது? ஜன்னல் பக்கம் நில்லுடா. கதிர் இயக்கம், நான் எனக்கு வெயில் தேவையில்லை, அந்த அல்ட்ரா வயலட் ஏ ரேஸ் வந்து படணும். அந்த லோஷன், அல்ட்ரா வயலட் ஏ ரேஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து பட்டால் அந்த இடத்த அது புண்ணாக்க ஆரம்பிச்சிடும். கொப்பளம் வரும், புண்ணாகும், வலிக்கும். கொப்பளம் வந்து புண்ணாகி வலித்து சேரும்போது சுற்றி இருக்கிற அணுக்கள்லாம் ஓடி வந்துடும். அப்போ ஆர்டிஃபிஷியலாக அந்த இடத்த எரிக்கணும். எம்என்எல் லோஷன் வெள்ளை மேலே போட்டு 7 மணி வெயிலுக்கு 15 நிமிஷம் காட்டிட்டு கழுவிடணும். கொப்பளம் வந்துருச்சு, புண்ணாயிருச்சு, 2 நாள் ரொம்ப வேகமாக இருக்கா, ஒரு 2 நாள் மருந்து நிப்பாட்டிக்கலாம், திரும்ப போட்டு காட்டணும். அந்த ஒரு பெரிய வெள்ளப்படை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்காக போட்டோன்னே 15 நாளில் சரியாகுமானா நம்ம பேஷண்ட்ஸ் 15 வருஷமாக விட்லேகோடு வருவாங்க. சார் 15 நாளில் சரி ஆகலையே சார் அப்படிம்பாங்க. எப்போ 15 நாளில் புள்ள பெற்றுருவியாப்பா நீ அப்படின்னு. என்ன சார், இல்லையா கல்யாணம் பண்ணால் 15 நாளில் புள்ளைய பெற்றுருவியா? அது எப்படி சார் முடியும்? அதை மாதிரி தான்ப்பா 15 வருஷம் வச்சுருக்கேன், இங்கே வந்தோடனே ஏறி குதிக்கிறதுக்கு நான் என்னப்பா ஆள்? 15 நாள் தான் நான் இருக்குது, பொறு, மெதுவாக தான் போகும். ஏன்னா இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகுண்டாமா. ஸ்லோவாக தான் போக முடியும். ரொம்ப வேகமாக பண்ணுறது எப்படின்னா, இப்போ கல்யாணம் இருக்குது, ஷார்ட் டேர்மில் பண்ணி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் பவர்ஃபுல்லாக போவோம். இல்லைன்னா மைல்டாக போகணும். ஏன்னா மைல்டாக போகிறது சைடு எஃபெக்ட் இல்லாமல் கொண்டு போகிறது. ரெண்டாவது 5FU 1% ஆயின்மெண்ட். இந்த 5FUங்கிறது 5-ஃப்ளோரோயுராசில், ஒரு கேன்சருக்கு போடுற மருந்து. அதை ராத்திரி தடவணும். காலையில் எம்என்எல் போட்டு வெயிலில் காட்டிட்டு கழுவிடுறீங்க, ராத்திரி 5FU ஆயின்மெண்ட் எடுத்து தடவணும். இந்த 5FUங்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இது ஒரு ட்ரீட்மெண்ட்டே புக்கில் கிடையாது. இது நானாக ஒரு யோசித்து 5FU ஒரு இது போடுவோம் அப்படின்னு போட்டேன். அப்போ என்னை எல்லோரும் கோமாளின்னாங்க. இவன் வந்து ரிபலியன், அவன் இஷ்டத்துக்கு ஒரு வைத்தியம் பண்ணுறான், புக்கில் இல்லாததெல்லாம் பண்ணுறான்னு. எனக்கு என்னென்னா, என் பேஷண்ட்டுக்கு நான் சரி பண்ணணும். விஷயம் இவ்வளோ தான். கலர் கொடுக்குறானு இல்லை, சுற்றி இருந்து கொண்டாடுறதுக்கு எதெல்லாம் வாய்ப்பு பண்ணணும்னு பார்க்குறேன். இது ஒரு வாய்ப்பு இருக்குது, பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணி பார்க்க ஆரம்பிச்சு, இது இப்போ வைத்தியமாகி எல்லோரும் அக்செப்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை காலையில் எம்என்எல் போட்டு வெயிலில் காட்டி வாஷ் பண்ணிடுறோம், நைட் 5FU போடுறோம். அதுவும் புண்ணாக்கும். அது காலையில் வெயிலோடு சேர்ந்து புண்ணாக்கும், இது வெயில் இல்லாமே புண்ணாக்கும். புண்ணாகி ஆற விட்லேகோ குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து உதட்டில் இருந்தாலும் போடலாம், எங்கே இருந்தாலும் போடலாம். கூட சேர்த்து அயன் மாத்திரை வந்து அயன் ப்ளஸ் ஜிங்க் சோஃபர் மார்னிங் அண்ட் நைட். இது ஒரு 3 மாதம் மாத்திரை போடணும். லோஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். புண்ணாச்சுன்னா 2 நாள் நிப்பாட்டணும், போடணும். புண்ணாச்சுன்னா போடணும். புண்ணாகணும், ஆற விடணும், புண்ணாகணும், அப்படி மெதுவாக மூட ஆரம்பிச்சிடும். கூட ஸ்டீராய்டு ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம.
ஏன்னா வேறு பக்கம் வெளில போயிடக்கூடாது, இருக்கிற வெள்ளையை சரி பண்ணிகிட்டு இருக்கோம், வேறு பக்கம் வெளில போயிடக்கூடாது, வேறு பக்கம் வியாதி பரவிடக்கூடாதுங்கிறக்காக அந்த ஸ்டீராய்டு மாத்திரையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட மெலனோசில்னு ஒரு மாத்திரை இருக்குது, இதை வந்து வாரத்துக்கு 2 நாள் வெறும் வயிற்றுல காலையில் போடணும். ஏற்கனவே நம்ம வெயிலில் காட்டிகிட்டு இருக்கோம், அதனால் இந்த மாத்திரையை தினம் வெறும் வயிற்றுல காலையில் போட்டுக்கிட்டு வரணும். வாரத்துக்கு 2 நாள். ஓகே. இது இல்லாமல் வெயிலில் காட்டவே மாட்டேன், நான் வெயிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பூவா சேம்பர் இருக்குது. அதாவது ஒரு சேம்பர் முழுக்க பூவா லைட், வெயிலில் போகாமல் அதுக்குள்ளே கூட போய் காட்டலாம். பட் அது வந்து நல்லது இல்லைம்பா நான். ஏன் அப்படின்னு கேட்டால், கான்சன்ட்ரேட்டடாக யூவிஏ லைட் வந்து என்றைக்குமே என்டேஞ்சரிங் தி ஹோல் ஸ்கின். ஓகே. அதுக்கு நம்ம வெயில் பெட்டர். ஏன்னா நம்ம ஊரில் இந்தியாவில் எல்லா பக்கம் வெயில் இருக்குது, நமக்கு பூவா சேம்பர் தேவையில்லை. வெயிலே இல்லை, சுவிட்சர்லாந்தில் இருக்கோம் நம்ம அப்படின்னா அங்கே நமக்கு பூவா சேம்பர் தேவை. இல்லை குளிர் காலத்தில் வெயிலே இல்லை, என்னால் வெளியவே போக முடியாது, அப்போ தேவை, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இதுதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். 70% ஏர்லி ஸ்டேஜில் இருந்தால் கண்டிப்பாக க்யூர். ஏர்லி ஸ்டேஜில் இல்லைன்னா அதில் ஒரு 50% பாசிபிலிட்டி ஆஃப் அ க்யூர். ஸோ இன்னும் ரிமைனிங் 50% நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுதான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஓகே டாக்டர், அதை பற்றி நம்ம பேசலாம். அடுத்து காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மேடம் நான் திருச்சியிலேருந்து சரண்யா பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. ஹலோ டாக்டர். சொல்லுடா சரண்யா. சார் லைன் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்யூ. விடாம பாப்பேங்க சார். அப்படியே சொல்லு எனர்ஜியோட பேசுறீங்க சார், உங்களை பார்த்தாலே அப்படியே ஒரு எனர்ஜி வந்துருதுங்க சார். போச்சுடா. தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. சார் எனக்கு 2 கொஸ்டின் சார். சொல்லுமா. சார் எனக்கு வந்து முடி போட்டதுங்க சார், டாண்ட்ரஃப் இருக்கானா, தைராய்டு இல்லைங்க சார், பிசிஓடி இல்லைங்க சார். சரிம்மா சரிம்மா. வயசு என்னடா உனக்கு? 24 சார். அம்மா 24 சார். 21. சரிம்மா சரிம்மா. கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க சார். குழந்தைங்க இருக்கா? ஒரு பையன் இருக்காங்க சார். 5 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா சரிம்மா. இது 1. 2 இன்னொன்னு வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கொஞ்சம் வெயில போற மாதிரியே இருந்துச்சுங்க சார். அதனால ஸ்கின் வந்து நான் நல்லா பேசிக்காவே சின்ன பிள்ளைல இருந்து கலரா இருப்பேங்க சார். சரி. ஸோ இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வெயில போயிட்டு நல்லா டர்ன் ஆயிடுச்சுங்க சார். திரும்ப பழைய கலர் வரவே மாட்டேங்குது. ஆனா இப்ப நான் வெயில போறது இல்ல, அதனால அந்த திரும்ப பழைய கலர் வர மாட்டேங்குதுங்க சார். பழைய கலரை கொண்டாடணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அழகை திரும்ப கொண்டாந்துடணும். கண்டிப்பாங்க சார். சரிம்மா சரிம்மா. முடி வேர்ல இருந்து போதா பாதி பாதியா உடையுதா? இல்லைங்க வேர்ல இருந்தாங்க சார் வருது, ரொம்ப அடர்த்தி குறைஞ்சிருச்சுங்க சார். சரிம்மா சரிம்மா. நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா? சொல்லுங்க சார். அதாவது வேர்லேருந்து ஒரு லேடிக்கு ஹேர் ஃபால் இருந்தால் உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம், உடம்புக்குள்ளே. அது வந்து தைராய்டு ஹார்மோன் இல்லைன்னா மேல் ஹார்மோன். ஓகே. தைராய்டு வந்து இல்லைன்ட்டாங்க, மேல் ஹார்மோன் வந்து பிசிஓடி அதுவும் இல்லைன்ட்டாங்க. ஸோ உள்ளே வந்து ப்ராப்ளம் இல்லை. தைராய்டும் இல்லை பிசிஓடியும் இல்லைன்னா பொதுவாக 100க்கு 100% க்யூர்டாமா. சரியா? மற்ற என்ன காரணங்கள்னால ஒரு லேடிக்கு முடி உதறலாம் அப்படின்னா, 1 அயன் கம்மியாக இருக்கிறது, அனீமியா. ஓகே. 2வது புரதச்சத்து கம்மியாக இருக்கிறது. 3வது இந்த பொடுகுனால் வரக்கூடிய ப்ராப்ளம். 4வது சில நேரம் மேல் பேட்டர்ன் பால்னஸ் கூட வரும்டாமா. ஆண்களோட வழுக்கை மாதிரி பெண்களுக்கும் வரலாம். 33% ஆஃப் லேடிஸ் ஆணை போல் பெண்ணுக்கும் வழுக்கை வரலாம். இதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முன்னாடி என்ன சொல்லுவாங்க, ஆம்பளைக்கு தான் வழுக்கை வரும் பொம்பளைக்கு வராதும்பாங்க. இப்போ நிறையா மண்டை வந்து நிறையா பொம்பளை மண்டை வந்து பாலைவனம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் இந்த அம்மாவுக்கு பொடுகு ஒரு பெரிய ரீசன். பொடுகு அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்க போகிற ப்ராப்ளம். பொடுகுக்கு முடிவில்லை. தினம் தலை குளிக்கணும், தினம் தலை குளிக்கணும் 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 குளிக்கணும். பெண்களே தலைக்கு குளிங்க 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 குளிங்க. நீங்களும் வர வர Thursday சொல்லிட்டேன், யாரும் கேட்கறது இல்லை. என்ன இது ஒரு நடுவில் ஒரு அம்மா கழுத்தை கவலை. நான் அவ்வளவு தூரம் பேசிட்டேன். அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு பொடுகு இருக்கம்மா தினம் தலை குளிக்கணுமா அப்படின்னா, இல்லை வாரத்துக்கு 1 நாள் தான் குளிக்கும். மற்ற 6 நாள் யாருமா குளிப்பா? இல்லை சார், 1 நாள் தான் சார் குளிக்க முடியும். 6 நாள் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போனோம், நாங்கள் காலேஜுக்கு போனோம், காலையில் தலைமுடிக்கு வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன சார் செய்ய முடியும்னு கேட்காங்க. அப்போ ராத்திரி குளித்தா ஜலதோஷம் பிடிக்கும். ஏம்மா
பொடுகு வச்சுருக்க, காலையிலையும் குளிக்க மாட்ட, ராத்திரியும் குளிக்க மாட்ட, நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடு, காலையிலையும் குளிக்காமல் ராத்திரியும் குளிக்காமல் கூட போக சொல்லு. மனுஷன் கூட இருக்க முடியுமா அவங்க கூட? சரி, இன்றைக்கி பொடுகு வந்துருச்சு, பேன் வந்துருச்சு, நாளைக்கு பாம்பு பூரான்லாம் தலைக்குள்ளே ஏறும், பரவாயில்லையா? அதெல்லாம் கிடையாது சார். அதுக்கு இல்லாமல் நீங்கள் வைத்தியம் பண்ணுங்கள். எப்படி? பொடுகுக்கு காரணமே உள்ளே இருந்து வரக்கூடிய சீபம், எண்ணெய். இந்த எண்ணெய் தான் அதிகம் வந்துக்கிட்டு இருக்கிறது தான் கிருமியும் சேர்த்து கொண்டாருது. ரெண்டும் சேர்ந்து நல்லா படிவம் மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு. நீ அதை க்ளீன் பண்ண மாட்ட, நான் எப்படி சரி பண்ணுறது? இல்லைன்னா நான் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டேன், ஒன்று செய், உனக்கு பதில் வேணால் நான் தலை குளிக்கிறேம்மா விடு, நீ எப்படியும் சரியாக போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்டெல்லாம் கடித்து வெளியே அனுப்பிட வேண்டாமா, இனி என்னை பார்க்க வராதிங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நீங்கள். ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கு இது சரி பண்ண முடியாது. ஏமா பொடுகை வச்சுக்கிட்டு தலையை க்ளீன் பண்ண மாட்டேன்னா நான் என்ன செய்யறது? நான் தான் அவளுக்கு கழுவி விடணும் தினம் தலைக்கு போய், அது முடியாது. அப்போ அவளுக்கு சரியாக ஆகாது. சரியா? தினம் தலை குளிக்கணும். ஆயின்மெண்ட் வந்து இந்த அம்மா ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் டெய்லி நைட்டு போட்டாங்கன்னா பொடுகு குறைஞ்சிரும். 15 நாள் டெய்லி போட்டு அப்புறம் வாரத்துக்கு 2 நாள், வாரத்துக்கு 1 நாள் அதை ரெகுலர் பண்ணிக்கணும். ஷாம்பு யாக்ரோன்னு ஒரு ஷாம்பு இருக்குது, அதை போட்டு வாஷ் பண்ணாங்கன்னா குறைஞ்சிரும். க்யூர் இல்லை. அப்புறம் பொடுகு போயிடுச்சு, இப்போ ஹேர் ஃபால், நைட்டு ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் போடுறாங்க, யாக்ரோ ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறாங்க. ஹேர் ஃபாலுக்கு காலையில் சீக்ரோ சீரம் முடி மண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தடவிக்கணும். தடவிட்டு அது குளித்ததுக்கப்புறம் தடவுறது. முடிக்கும் ஸ்ட்ரென்த்து, வேருக்கும் ஸ்ட்ரென்த்து சீரம் அது. சோஃபர் மாத்திரை காலையிலையும் நைட்டும், பயோனாயி காலையிலையும் நைட்டும், கேமல்னு ஒரு மாத்திரை காலையிலையும் நைட்டும் 3 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணணும். டேப்லெட்டை நிப்பாட்டிடலாம். இந்த சீக்ரோவை லைஃப் லாங் போடலாம். பொடுகு குறைய ஆரம்பித்தோடனே ஃபோலிக்ரோ அப்படின்னு ஒரு சொல்யூஷன், ஃபோலிக்ரோங்கிறது டேப்லெட் இல்லைங்க, ஃபோலிக்ரோங்கிற சொல்யூஷனை எடுத்து தலையில் பூரா தடவணும். தேய்க்கக்கூடாது, தடவணும். போட்டு மசாஜ் பண்ணுறேன்னு அரைச்சிங்கன்னா இருக்கிற முடி பிஞ்சிட்டு போயிடும். சும்மா தொட்டு வைங்க, அதுவாக உள்ளே போகும், அதுவாக வேலை பார்க்கும். நீங்கள் உங்கள் விரலை வச்சுக்கிட்டு கித்தார் அடிக்கிறேன், அதை அடிக்கிறேன், இதை அடிக்கிறேன்னு இருக்கிற முடியை பிடுங்கி தள்ளிடாதீங்க. ஃபோலிக்ரோ காலையில் பொடுகு குறைஞ்சதுக்கப்புறம். பொடுகு இல்லாதவங்க டைரெக்டாக ஃபோலிக்ரோ போடலாம். பொடுகு இருக்கிறவங்க ஜிஆர்எம் போட்டு பொடுகை குறைச்சிட்டு ஃபோலிக்ரோ போடணும். நைட்டு காலையில் வாஷ் பண்ணிவிட்டு சீக்ரோ மண்டை முடி பூரான், ஃபோலிக்ரோ மண்டைக்கு சீக்ரோ மண்டை முடி பூரான். சோஃபர் பயோனாயி 3 மந்த்ஸ் போட்டுட்டு நிப்பாட்டிடலாம். ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் கண்டினியூ பண்ணலாம். ஃபோலிக்ரோவை மூஞ்சில் போட்டிங்கன்னா கரடி குட்டி ஆயிடுவீங்க. ஏன்னா இப்போ ஒரு கோயம்புத்தூரில் போன தடவை நான் விசிட் போனப்போ பார்த்தேன், ஒரு ஃபேமிலியில் 5 பேர் கரடி ஆகிட்டாங்க. 5 பேருக்கு வைத்தியம் பண்ணியிருக்கேன், நான் தான் வைத்தியம் பண்ணியிருக்கேன். இது வலியை விட்டுறது, ஏன்னா வலிஞ்சாலும் தடைக்கிறது இல்லை, சரி இங்கேயும் தடவுறது இல்லை, வேர்வை வந்தால் வேர்வையை துடைக்கிறது இல்லை. ஏன்னா தலையில் சொல்யூஷனை போட்டிருக்கீங்க, வேர்க்குதுன்னா நமக்கு அந்த சொல்யூஷனும் சேர்ந்து வருமே, அது இல்லை. சரி பரவாயில்ல, கரடி ஆகி போனீங்க, அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, சரி பண்ணிடலாம். பட் அது ஏன் நம்ம மருந்தை அங்கே மாத்திரம் போடணும்? நான் என்ன சொல்லுவேன், தலையை லைட்டாக தூக்கி வச்சுக்கிடுங்க, தொட்டு வைங்க, முகத்தில் வடியை விட்டுறாதீங்க. முகத்தில் வடியை விட்டிங்கன்னா கட்டாயம் முடி முளைக்கும். ஏன்னா முகத்துலையே ஏற்கனவே உடம்பெல்லாம் முடி, அந்த இருக்கிற சின்ன முடியெல்லாம் இந்த மருந்து பட்டோன்னே நல்லா அழகாக வளர ஆரம்பிச்சிடும், பூத்து செழிப்பாக ஆகி போயிடும். அப்புறம் வீரபாண்டிய கட்டவன் மாதிரி மீசையை திருவிக்கணும், தாடியை தடவிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ பெண்கள் வந்து கவனமாக வைத்தியம் பண்ணணும். இது இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறது நம்மளால் வெளியே பேச முடியலைங்கிறதுக்காக தான் இங்கே இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே வர்றேன். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிட்டுங்க. அப்புறம் ரெண்டாவது, அந்த அம்மாவுக்கு டேனிங் வந்து 100% க்யூரபிள்மா. ஒன்லி ஒன் கண்டிஷன், சன்லைட்டில் போகக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது. சன்லைட்டில் போகாமல் இருந்தாங்கனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். மஞ்சள் பூசக்கூடாது, ஏன்னா மஞ்சள் பூசினாங்கன்னா மஞ்சள் வந்து வெயிலில் உள்வாங்கிற தன்மை உள்ளது. முன்னாடி பெண்கள் வீட்டோடு இருப்பாங்க, மஞ்சள் பூசிட்டு உட்காந்துருக்கலாம். இப்போ வெளியே வீட்டுக்குள்ளே எந்த பொம்பளையும் இருக்கிறது இல்லை, வெளியே தான் பூரா இருக்குது. அதனால் அவங்களுக்கும் ஆம்பளை மாதிரி சன் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மஞ்சள் தடவக்கூடாது. இந்த ரெண்டையும் நிப்பாட்டிட்டு இந்த அம்மா என்ன பண்ணணும், ஒரு ஃபஸ்ட்டு 15 டேஸ் இந்த டேன் போகிறதுக்கு HTM ஆயின்மெண்ட், இந்த HTM ஆயின்மெண்ட்டை ஃபஸ்ட்டு 15 டேஸ் போட்டு மெதுவாக அந்த டேன் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த HTMஐ நிப்பாட்டிட்டு H1 ஆயின்மெண்ட்டை ரெகுலராக போடணும். 15 நாளைக்கு மேலே HTM போடக்கூடாது, ஏன்னா அது ஆசிட், தோலை பூரா பிச்சுட்டு போயிடும். அதுவும் பண்ணக்கூடாது. லைட்டாக போட்டு அந்த 15 டேஸில் அந்த டேன் ரிமூவ் ஆக ஆரம்பித்தோடனே H1க்கு போக ஆரம்பிச்சிடணும். கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் டேப்லெட், இந்த க்ளோ ஸ்கின் டேப்லெட்டை ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணலாம். H1 3 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணலாம். போயிடுச்சுன்னா நிப்பாட்டிடலாம்.
போகலை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு கன்டினியூ பண்ணுறதை பற்றி தப்பு இல்லை. பட் ஹெச்டிஎம் போட்டுறத 15 நாளாக நிப்பாட்டணும். அது வந்து ஒரு ஸ்டீராய்டோட கலந்த ஒரு ஆசிட். அதை ரொம்ப நாள் போடக்கூடாது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், நான் இனியன் பேசுறேன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சென்னையிலேருந்து எக்மோர்லேருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கள் தம்பி. சார் நான் உங்க பெரிய ஃபேன் சார். தேங்க்யூ தம்பி. நீங்க வந்து மருந்து கொடுக்கறத விட நீங்க பேசுறதுல கியூர் ஆயிரும் சார். எப்பா நான் இப்போ தான் சொன்னேயா, நான் வந்து என் கிளினிக்லேயோ என்னை தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருப்பேன். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 100 பேஷண்ட் பார்க்கணுங்கிற டென்ஷன் ஒன்று. ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து டென்ஷன் ஆக்கிட்டாங்கன்னு வை, கடைசி வரைக்கும் கடியிலே இருப்பேன். இங்கே தான் ஜாலியாக இருக்கேன், ஜாலியாக பேசுகிறேன். சார் இப்போ ஜாலியா இருக்கீங்க? ஆமையா, சொல்லியா சார்? ஒன்றும் இல்லை சார். சார் என்னோட ஷோல்டர்ஸ் எல்லாம் நிறைய அந்த பிளாக்கா நிறைய அந்த டாட்ஸ்லாம் வருது சார். அது வந்து அப்படியே ஆர்ம் வரைக்கும் வந்துச்சு சார். அது ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ல இருந்துச்சு சார். அரிக்குதாயா? இல்ல சார், அரிக்கலாம் இல்ல சார். சரி சும்மா கருப்பா சின்ன கொய்தா இருக்கு. ஆமா சார், அது அப்படியே ஒரு 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 இது மாதிரி ஆயிடுச்சு சார், தழும்பு மாதிரி ஆயிடுச்சு சார். முகத்துல இருக்கா? இல்ல சார், நெத்தில மட்டும் கொஞ்சம் இருக்கு சார், சின்னதா. சரி உங்களுக்கு வயசு என்ன தம்பி? 26 சார். இளம ஊஞ்சலாடுது. சரி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. அதாவது இது வந்து ஒரு ஹார்மோன். மேல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா மேல் ஹார்மோன் வந்து எண்ணெய் சுரப்பியை கொஞ்சம் வேகமாக சுரக்க வைக்கும். எண்ணெய் வெளியே வர்ற பாதையில் அடப்பு வந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து உள்வாங்கிட்டு எண்ணெய் சுரப்பி வீங்க ஆரம்பிச்சிடும். பேக் ஃபயரிங். அந்த எண்ணெய் சுரப்பி வீங்க ஆரம்பிக்கிறது தான் இவருக்கு இந்த சின்ன பருவாக வந்து பரு போகும்போது ஹீல் ஆகிறது பூரா கருப்பாக ஆகிறது. 6 மாதம் வைத்தியம். 6 மாதங்கிறது 6 மாதம் ரெகுலராக சின்சியராக பண்ணணும். இது ஆம்பளைங்களுக்கு நான் சொல்கிறது. பொம்பளைங்க கொண்டு இதை ட்ரை பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணுற நேரம் போடக்கூடாது. கல்யாணம் பண்ணுறதுன்னா பொம்பளைங்களுக்கு. இந்த கல்யாணம் பண்ணுறதுன்னா எனக்கு ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி நான் யார்கிட்டயோ பேசினப்போ அவங்க கேட்டுட்டு, சார் எனக்கு 15 நாளில் கல்யாணம் சார், நான் மருந்து போடலாமா சார் அப்படின்னாரு. எப்போ உனக்கு குழந்தை பிறக்காதுல்ல? இல்லை சார், என் ஒய்ஃபுக்கு தான் சார். டேய் நீ உனக்கு தானே வைத்தியம்? ஆமாம் எனக்கு தான் சார் வைத்தியம். ஆம்பளை குழந்தை பெற முடியாதுல்ல? குழந்தை பெற போகிறது பொம்பளைக்கு தாண்டா. கல்யாணம் பண்ணி அந்த குழந்தை உண்டாரு நேரம் அந்த மாத்திரை போடக்கூடாது. மற்றவங்க எல்லாரும் போடலாம்ப்பா. எவ்வளோலாம் விளக்கம் சொல்லணும் பாரு. ஆயின்மெண்ட் வந்து ACN H1 டெய்லி மிக்ஸ் பண்ணி ராத்திரி. அது இல்லைன்னா HQ1. இது இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். பட் ஆசிட்டு சில நேரம் அலர்ஜி வரும். எல்லா ப்ளீச்சிங் ஆயின்மெண்ட்டுமே அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலர்ஜி வந்தால் ப்ளீச்சிங் ஆயின்மெண்ட்டை நிப்பாட்டிக்கணுமே ஒழிய அலர்ஜி ஆயின்மெண்ட் ஐயோ போச்சே முகம் வீங்கிருச்சே அங்கே பூரா அரிப்பு வந்துருச்சே ஒன்றும் இல்லை. அலர்ஜி ஆயின்மெண்ட் எல்லாமே அமிலத்தன்மை உள்ளது. சில பேருக்கு போட்டோன்னே வரும். 1000 பேரில் 2 பேருக்கு அலர்ஜி வரும். வந்தால் அந்த ஆயின்மெண்ட்டை நிப்பாட்டிக்கிடுங்க. பட் வரலைன்னா அது போட்டால் கரெக்டாக 6 மாதத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த பிக்மெண்ட்டே இருக்காது. அது HQ1 போட்டாருன்னா பளிச்சுன்னு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுவார், பலன்னு ஆயிடுவார். கொஞ்ச நாளில் நல்லா ஆயிடுச்சுன்னா முகத்துக்கும் தடவை ஆரம்பிச்சிடலாம். முகத்துக்கும் நான் தடவை சொல்கிறேன் எல்லாரையுமே இப்போ. ஏன்னா அந்த அமிலம் வந்து சுகர் கேன் நம்ம கரும்புனோட வேர்லேருந்து எடுக்கிற ஒரு கெமிக்கல். ஸோ இயற்கையான ஒரு கெமிக்கல், ரொம்ப அருமையான கெமிக்கல். பட் 100க்கு பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு ஒத்துக்கிடாது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவேன், அந்த ஆயின்மெண்ட்டை லைட்டாக கையில் தடவி பார்த்துக்கிடுங்க. நாள் ஒத்துக்கிடுச்சு அப்படின்னா முதுகுலையோ நெஞ்சிலையோ கையிலையோ கால்லையோ எல்லா இடத்துக்கும் தடவுங்க அப்படின்றவேன். கூட சேர்த்து ஐசினான்னு ஒரு மாத்திரை 6 மாதம் டெய்லி நைட், M+100 டெய்லி நைட். HQ1 ஒத்துக்கலைன்னா ACN H1 கலந்து போடுங்க. HQ1 ஒத்துக்கிடுச்சுன்னா HQ1 ஐசினா M+100 கண்டினியூ பண்ணுங்கள் 6 மந்த்ஸுக்கு. கூட சேர்த்து ஒரு க்ளோ ஸ்கின் டேப்லெட் போடுங்க. முகமும் க்ளோ ஆயிரும், பலன்னு ஆயிடுவார். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம வெள்ளப்படையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், வெள்ளப்படையோட சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். படை வந்தால் ஏர்லி ஸ்டேஜில் க்யூர் பண்ணால் 70% க்யூர் பண்ணிடலாம். ஓகே.
லேட்டாகினா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் 50% க்யூர் பண்ணிடலாம். மீது 50% இருக்குது. அந்த 50ல் 20% சர்ஜிக்கலாக க்யூர் பண்ணிடலாம். மீதி 30% சரி இதுதான் நமக்கு வாழ்க்கை, அதோட வாழ கற்றுக்கணும். அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இது இல்லை. பட் அது மூடுறதுக்கு மருந்து இருக்குது. இப்போ ஓகே பவுடர் இருக்குது, காஸ்மெட்டிக் கேமோஃப்ளேஜ், டெர்மா கலர்னு ஒரு க்ரீமை போட்டு மேலே பவுடர் போட்டோம்னா இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கருப்பாக இருக்கிற பொம்பளை வெள்ளை வெள்ளையர்னு மேக்கப் போட்டு போகிறா, அது மாதிரி வெள்ளையாக இருக்கிற வெள்ளையாக இருக்கிறவங்க லைட்டாக மேலே பவுடரை போட்டு அதை மூடிக்கிட வேண்டியதான், ஒன்றுமே இல்லை. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுமா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று பஞ்ச் கிராஃப்டிங், ஸ்கின் கிராஃப்டிங், 5FU நீட்லிங், டாட்டூவிங். பஞ்ச் கிராஃப்டிங் வந்து தொடையிலிருந்து ஸ்கின்னை எடுத்து கொண்டாந்து இந்த இடத்துல ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வச்சு பேட்ச் பண்ணி விட்டுறது, 5 மாதத்தில் கலர் கொடுத்துரும். ஸ்கின் கிராஃப்டிங் வந்து இந்த தோல் வெள்ளைத்தோலை சுரண்டிட்டு புது தோலை எடுத்து பேட்ச் பண்ணி விட்டுறது, அது உடனே க்யூர் ஆயிரும். 3வது 5FU நீட்லிங்கிறது, இது நானாக கண்டுபிடிச்ச ட்ரீட்மெண்ட். இது அந்த விட்லைக்கு மேலே இந்த 5FU ஆயின்மெண்ட்டை போட்டு குத்தி விட்டுறது, குத்தி விட்டோம்னா அதுவும் நல்ல ஹீலிங் வந்துடும். 4வது டாட்டூவிங். 15 நாளில் எனக்கு கல்யாணம், எனக்கு சர்ஜரிலாம் பண்ண முடியாது அப்படின்னா பச்சை குத்துறது. பச்சை குத்துறது வந்து தோல் கலருக்கு குத்தணும், பட் தோல் கலரை விட டார்க்காக தான் வரும். அப்படியே கம்ப்ளீட்டாக மேட்சிங் என்றைக்குமே வராது, நான் கடவுள் இல்லை. கொஞ்சம் டார்க்காக வரும், வெள்ளை படம் மேலே அந்த ப்ரௌன் பிக்மெண்ட்டை டார்க்காக போட்டு கம்ப்ளீட்டாக பேட்ச் பண்ணி மூடி விட்டுறது. இதில் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் பஞ்ச் கிராஃப்டிங் தான். ஏன்னா அதுதான் எது இல்லையோ அதை கொண்டாந்து உள்ளே தூக்கி வச்சு அதை வளர விட்டு கம்ப்ளீட்டாக நார்மலாக ஹீலிங் விடுறது. ரிசல்ட்ஸ் வந்து அதில் சக்ஸஸ் ரேட் அதிகம். 2வது ஸ்கின் கிராஃப்டிங், ஏன்னா உங்கள் ஸ்கின்னே எடுத்து தான் மூடுறோம். 5FU வந்து இதை விட பெட்டர் என்னென்னா நேச்சுரல் ஹீலிங் வருது. ஏன்னா ஸ்கின் எடுத்து போட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நேச்சுரல் ஹீலிங். டாட்டூவிங் அவசரத்துக்கு பண்ணுறது. இதுலேயும் ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. பஞ்ச் கிராஃப்டிங் பண்ணிடுவோம், அந்த இடம் பூரா மூடிடும், சுற்றி வெள்ளையாகி போயிடும். ஸ்கின் கிராஃப்டிங் போடுவோம், ஸ்கின்னை சுரண்டிட்டு மேலே போடுவோம், அங்கே நல்ல விட்லைக மூடிடும், சுற்றி வெள்ளை வந்துடும். டாட்டூ பண்ணுவோம், சுற்றி வெள்ளை வந்துடும். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி, அந்த பரவர தன்மையை இழக்கக்கூடிய ஸ்டீராய்டை போட்டுட்டு தான் சர்ஜரி பண்ணணும். ஸ்டீராய்டை போடாமல் பண்ணோம்னா அதுவும் ஃபெயிலியர். ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இதுக்கு வரவே கூடாது. இதை பண்ணதுக்கப்புறமும் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணோம்னா கிட்டத்தட்ட 70% க்யூர்மா. 10 பேர் வெள்ளப்படையோடு வந்தாங்கன்னா 7 பேருக்கு கண்டிப்பாக க்யூர், 3 பேருக்கு முடியலை, ஓரளவுக்காவது மட்டுப்படுத்திடலாம். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 12 கோடி பேருக்கு இந்த விட்லைகோ இருக்குது. ஸோ விட்லைகோ 12 கோடி பேருக்கு விட்லைகோ வந்தால் குறைஞ்சது 10 கோடி பேர் சரி பண்ணிடலாம், 2 கோடி பேர் சரி பண்ண முடியாது. அந்த 10 கோடி பேர் வைத்தியத்துக்கு வர்றாங்களான்னு கேட்டால் சில பேர் என்ன நினச்சிட்றாங்க, இது ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்னா ஒன்றும் இல்லை. உன் மனசில் அது வியாதி இல்லைன்னு தோணிருச்சுல, ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் இல்லை, அதை பற்றி கவலையே பட வேண்டாம். காஸ்மெட்டிக்காக மாத்திரம், சொசைட்டிக்காக மாத்திரம், சோஷியலாக நம்மளை வந்து தள்ளி வைக்கிறாங்கங்கிறதுக்காக வைத்தியம் பண்ணாலே ஒழிய ஒன்றும் கட்டாயமாக பண்ணியே ஆகணும், இதனால் உயிர் போயிருமா, ஒன்றுமே போகாது, ஒன்றும் போகாது. அப்பியரன்ஸ் மட்டும் தான் நமக்கு. அவ்வளோதான். ஸோ அதை பற்றி கவலைப்படாதவங்க அவ்வளோதான், பேசாமல் விட்டுறலாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவேற்காடுல இருந்து பண்றோம். கீர்த்தனா பேரு. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஓகே, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. கீர்த்தனா வந்து ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு. வயசு என்னம்மா உங்களுக்கு? அவங்களுக்கு 16 ஆகுது. சரிம்மா, சரி. பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு, முகத்தை விட்டு போக மாட்டேன், பிளாக் மார்க்ஸ் அதிகமா இருக்கு. முகத்தை விட்டு போக மாட்டேங்குதா? ஆமா சார். போக சொல்லிடுவோம். சரி, வேற? அவ்வளவுதான் சார், அது ஒரு ப்ராப்ளம். சரிம்மா. அம்மா, பருவத்தில் வருவது பரு, என்ன சும்மா இருந்தோம்னா தானாக போயிடும். அதை நோண்டாமல், அதை நசுக்காமல், அதை ரிசர்ச் பண்ணாமல், கித்தார் அடிக்காமல் இருந்தால் போதும்.
பட் ஆனால் எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை அமுக்கி பிதுக்கி பூராத்தையும் எடுத்துடுறாங்க, எடுத்து பூரா ஓட்டையாக்கி விட்டுறாங்க. ஓட்டையாக்கி விட்டாங்கன்னா ஓட்டையை மூடுறதுக்கு திரும்ப வருவாங்க. கையை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா சாதாரணமாக போகக்கூடியது ஓட்டையை மூடும்போது 50,000 ரூபா 60,000 ரூபா செலவாயிடும். நான் அந்த ஓட்டையை மூடணும்னு வருவாங்க, விட்றா சிமெண்ட் வச்சு பூசிடுவோம் அப்படின்ட்டுருவேன். அதாவது ஏன் அந்த வம்பு பண்ணுவானே, ஏன் பருவ தொடுவானே, ஏன் நசுக்குவானே, வம்பாக்குவானே. பொதுவாக 50% ஆஃப் பரு வந்து தானாக போயிடும். ஹார்மோன் வந்து அந்த மேல் ஹார்மோன் ப்ரிடாமினன்ஸ் வரும்போது வரக்கூடியது, இது நார்மல். லேடிஸ் வந்து பீரியட்ஸ் வரும்போது வரக்கூடியது ஒன்றும் இல்லை, அதுவும் ஒன்றும் இல்லை. சில பேருக்கு காஸ்மெட்டிக்னால் வரக்கூடிய பரு காஸ்மெட்டிக்கை விட்டுட்டா போயிடும். சரி, பரு வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, நமக்கு வெளியே தலையை காட்ட முடியல, நான் கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருப்பேன், என் வாழ்க்கையே கண்ணாடி தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வைத்தியம் பண்ணணும். இன்னொன்று தழும்பு விட்டு போகக்கூடிய பரு, அதாவது கிரேட் 4 முதுகில் இருக்கும், நெஞ்சில் இருக்கும், கட்டி கட்டியாக வரும், சீலாக பிடிக்கும், வலிக்கும், அரிக்கும், இந்த மாதிரி வர்றதுக்கு வைத்தியம் பண்ணணும். பட் வைத்தியம் பண்ணால் 6 மாதம் வைத்தியம் பண்ணணும். 6 மாதம் வைத்தியம் பண்ணலைன்னா பர்ஃபெக்ட் க்யூர் கிடையாது. 6 மாதத்துக்கு வைத்தியம் வந்து கல்யாணம் இருந்தால் பண்ணக்கூடாது, கல்யாணம் இல்லைன்னா பண்ணலாம். ஏசியன் ஆயின்மெண்ட் டெய்லி நைட், ஐசினா டேப்லெட் டெய்லி நைட், M+100 டெய்லி நைட், இதை 6 மாதம் கன்டினியூ பண்ணணும். 6 மாதம் கன்டினியூ பண்ணிவிட்டு டேப்லெட்டை தூர போட்டுறணும். ஆயின்மெண்ட்டை மாத்திரம் அதுக்கப்புறம் ஒரு 3 months 4 months போட்டுக்கிட்டு இருந்தோம்னா கண்ட்ரோல் ஆயிரும். வியாதி இல்லை, க்யூர் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைன்னா பேசாமல் இருக்கலாம். ஓகே டாக்டர், ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் பரு வரதுக்கு காரணம் ஒரே துண்டு யூஸ் பண்ணுறது அப்படிலாம் சொல்கிறாங்க, அப்படியா காரணம்? அதுதான்டாம்மா, இது எல்லாமே வீட்டில் இருக்க பொம்பளைங்க சொல்லி கொடுக்குறதாம்மா. இது என்ன டாண்ட்ரஃப்க்கு அதான் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் அது காரணம் இல்லைன்ட்டீங்க. அது துண்டு, சாக்லேட் நிறையா சாப்பிடுவா என் பொண்ணு, அதனால வருது. ஆயில் நிறையா, எண்ணெய் நிறையா சாப்பிடுவா அதனால வருது. எண்ணெய்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. ஆனால் நான் என் கிளினிக்கில் கேட்டாங்கன்னா, சார் எண்ணெய் நிறையா சாப்பிட்றா சார், சரிம்மா சாப்பிட வேண்டாம்மா, ஏன்னா நீ சாப்பிட இதுக்கு என்னைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோம்னா, சார் இருக்குது சார் அப்படிம்பாங்க. சரி, ஓம் போக்கிலே போ, நீ உன்னை திருத்த முடியாது. இது உன்னை சொன்னாலும் நீ எனக்கு அடுத்து பேசுவ, எனக்கு நேரம் இல்லை. சரியா, நீ ரைட்டுமா, எண்ணெயை சாப்பிடாத, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வரும் விட்டுரு. சாப்பாடுக்கும் பருவுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஹார்மோன். சரியா, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எண்ணெய் எடுத்து குடித்தாலும் சரி, வெண்ணெய் எடுத்து குடித்தாலும் சரி, நெய் எடுத்து குடித்தாலும் சரி, ஒன்றும் வராது. அதுக்கும் பருவுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னொன்று சொல்லுவாங்க, ஆயிலி ஸ்கின்க்கு ஈஸியாக பரு வரும். அந்த ஆயிலி ஸ்கின் எவ்வளோ நல்லது தெரியுமா? அந்த ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கிறது கடவுள் கொடுத்த வரம். ஆயில் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் ஒன்று, ஏஜிங்கே வராது அவங்களுக்கு. ஸ்கின்ல எண்ணெய் இருக்கிறவங்களுக்கு ஏஜிங்கே வராது, நம்ம ஸ்கின் ரிங்க்லிங்கே வராது, அப்படியே ஸ்மூத்தாக பளபளன்னு. இன்றைக்கி என்ன 45 வயசு கழிச்சு அவங்க தான் ஜம்முன்னு இருப்பாங்க. சரியா, அதனால் எண்ணெய் மோகமாக இருக்கிறவங்க எண்ணெயை துடைக்கிறேன்னு தொடச்சி இருக்கிறத வம்பு பண்ணக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த எண்ணெயை குறைக்கலாம். ஏன்னா எண்ணெயோடு இருந்தால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எண்ணெயை குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் இருக்குது. பட் அந்த எண்ணெய் வந்து எவ்வளவு நல்லதுன்னா, எண்ணெய் முகமாக இருந்துச்சுன்னா கொசு கடிக்காது. ஆமாம், இந்த அந்த சீபத்தினோட ஃபங்க்ஷனு கொசு வந்து பக்கத்துலேயே வராது. நீ பாரு, கொசு பாரு, கையில் கடிக்கும், காலில் கடிக்கும், எல்லா இடத்துலையும் கடிக்கும், முகத்தில் கடிக்காது. ஏன்னா ஆயில் இருக்கும். ஆயிலை பூரா சுரண்டி எடுத்துட்டேன்னா ஆயில் இல்லாத முகத்துலையும் கடிக்கும், அது வேற. பட் எல்லாருக்குமே ஆயில் இருக்கும்டாமா. கொஞ்சம் பேர் கூடுதல் இருக்கும், கொஞ்சம் பேர் கம்மியாக இருக்கும், அவ்வளோதானே ஒழிய கண்டிப்பாக இருக்கும். மாய்ஸ்சரைசர், மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட், ஆன்டிஃபங்கல், ஃபேஸில் ஃபங்கஸ் வராமல் தடுக்கிறது, தலைக்குள்ள இந்த சீபம் இருக்கிறதுனால ஃபங்கஸ் வராமல் தடுக்கிறது எல்லாமே இதுதான், எண்ணெய் தான். ஸோ எண்ணெய் வர்றது நல்லது. இந்தியாவில் எண்ணெயே கிடைக்கல, உங்களுக்காவது எண்ணெய் இருக்கே, விடுமா, சட்டியாக அள்ளிடுவோம், கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஓகே டாக்டர், அடுத்தது அக்கி பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ரைட். இந்த அக்கி பற்றி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குடாம்மா. சொல்லுங்கள். எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தார்றாம்மா. ஐடி கம்பெனியில் HR மேனேஜராக இருக்கேன் அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார். என்ன இல்லை சார், இந்த அக்கி வந்துருச்சு, நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தது, இந்த ரெட் ஆக்சைடு ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். ரெட் ஆக்சைடுனா என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இந்த பானைக்கு செய்வாங்கல்ல அப்படின்னாரு. ஓ, மம்பானை. நான் மம்பானை செய்கிறவனான்னு கேட்குறியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அந்த மம்பானை இது போடலாமான்னு கேட்டேன். இது யாருப்பா உனக்கு வைத்தியம் சொன்னா? இல்லை சார், எல்லாரும் சொன்னாங்க, மம்பானைக்காரன்ட்ட போனீங்கன்னா மம்பானை செய்கிற மண்ணை வச்சு மேலே தடவி விடுவான், கம்ப்ளீட்டாக போயிரும்னு சொன்னாங்க அப்படின்னு. அதாவது
நீ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒருத்தன்டா நீ. என்ன இல்லை சார், இது நெட்டில் ரெட் ஆக்சைடு ட்ரீட்மெண்ட்டே போட்டிருக்காங்க சார் அப்படிங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏண்டா இன்னைக்கு நான் வந்து இந்த அக்கிக்கு புண்ணாக்கு தடவலாம்னு எழுதுவேன், நீ உடனே 4 பேர் அதை படிச்சுவிட்டு 400 பேருக்கு புண்ணாக்கு தடவை விடுவியாடான்னு கேட்டேன். இல்லை சார் எழுதியிருந்துச்சு. அப்போ உன்னை மாதிரி எவனா எழுதியிருப்பான்டா. ஒரு காலத்தில் அக்கிக்கு இப்போ இதை வச்சு தடவுனாங்கிறக்கா இப்போ அக்கிக்கு தடவ முடியுமா? அக்கினா என்ன? அம்மை வந்துட்டு போகுது சின்ன வயசில், அந்த அம்மையை நம்ம ஒழுங்காக வைத்தியம் பண்ணுறதில்ல, அம்மைக்குரிய ஆன்டிவைரல் டேப்லெட்டை போடுறதில்ல. அம்மை தானே, அம்மை வந்து அம்மன் கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலை அடிக்கிறது. வேப்பிலை அடிக்கிறேன், தண்ணியை ஊற்றுறேன், எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறேன், இளநியை கொடுக்குறேன், 10 நாள் வீட்டுக்குள்ளே உள்ளே படுக்க போட்டுறேன் அப்படின்னு படுக்க போடுங்க. நீ எல்லாம் படுக்க போடுங்க, வேப்பிலையை தேய்ங்க, புண்ணாக்கத்தலவங்க எல்லாம் செய்யுங்க. பட் அந்த ஆன்டிவைரல் மாத்திரையை கொடுங்க. ஏன்னா அது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் என்னாகும், இந்த வைரஸை நீ இப்போ கொல்லலைன்னா இந்த வைரஸ் போய் முதுகுனோட தண்டு வடத்தில் போய் உட்காந்துக்கிடும். என்னைக்கு உனக்கு எதிர்ப்பு சக்தி குறையுதோ அன்னைக்கு அதுக்கு ரெக்க முளைச்சிரும். அதாவது அதனோட தன்மை மாறிடும். இந்த இதில் வர்றது வந்து வெரிசெல்லா வைரஸ். அது வந்து சிக்கன் பாக்ஸ். ஓகே, சிக்கன் பாக்ஸை சரியாக வைத்தியம் பண்ணாமல் விட்டு அந்த கிருமி வெரிசெல்லா ஜாஸ்டர் அப்படின்னு ரெக்க முளைச்சிட்டு அக்கியாக ஃபார்ம் ஆயிரும். அக்கி எப்படி இருக்கும், ஒரு சைடு மாத்திரம், உடம்புனோட ஒரு பாகத்தில் மாத்திரம் சின்ன சின்ன கொப்பளமாக வரும். வலிக்கும்னா பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். இதை ஹார்ட் அட்டாக் நினைக்கிறவங்களாம் இருக்காண்டாம்மா. அதாவது நெஞ்சு வலிக்குது சார் அப்படிமா, நெஞ்சை காட்டுறா அப்படின்னா 2-3 கொப்பளம் இருக்கும். அவனுக்கு அந்த கொப்பளத்தை பற்றி தெரியாது, அவனுக்கு நெஞ்சு வலியை தான் தெரியும். அக்கி நெஞ்சு வலி மாதிரி இருக்கலாம். கையில் வந்துச்சுன்னா கையை தூக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். காலில் வந்துச்சுன்னா காலை தூக்க முடியும். அவனுக்கு அந்த கொப்பளத்தை இதையும் ரிலேட் பண்ண தெரியாது. வலியோடு வரக்கூடிய எந்த கொப்பளமும் தண்ணி, தாமரை இலை மேலே தண்ணி போட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொப்பளம் இருந்துச்சு, வலி இருந்துச்சு, அது அக்கி. தாமரை இலை மேலே தண்ணீர் மாதிரி இருக்குது, காய்ச்சல் இருக்குது, அது வந்து அம்மை. இப்படி வந்தால் அது அக்கி. அப்போது நம்ம என்ன கேட்போம், உனக்கு சின்ன வயசில் அம்மா வந்துச்சு சார், வைத்தியம் பண்ணியா? இல்லை சார், நான் வேப்பலையிலே சரி பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம்டா. அவன் வேப்பலையில் அன்னைக்கு சரி பண்ணவன் இன்னைக்கு மம்பானைக்கு வந்துட்டான். என்ன இதுக்கு இந்த அக்கிக்கு என்ன ப்ராப்ளம்னா, அடுத்த ஸ்டேஜ் பாரு, அக்கி வந்து நரம்பை பூரா பாதிக்கக்கூடியது. அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த செக்மெண்ட்டில் நரம்பு பூரா காலி பண்ணிடும். அப்போ உன் காலம் பூரா வழியாகி போயிடும். இப்போமாவது ஒழுங்காக வைத்தியம் பண்ணுங்க, இப்போமாவது ஆன்டிவைரல் போடுங்க. ஒரு வாரத்துக்கு ஏசைக்ளோவிர் மாத்திரை இருக்குது, ஒரு வாரத்துக்கு போடுங்க. அக்கி இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1 வீக்குக்கு ஆன்டிபயோட்டிக் போடுங்க. கூட சேர்த்து ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் தடவிட்டே வாங்க, கண்ட்ரோல் ஆயிரும். அம்மையே ஒழுங்காக வைத்தியம் பண்ணல, அக்கியே ஒழுங்காக வைத்தியம் பண்ணல, அடுத்த ஸ்டேஜ் வந்து போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா. அதாவது இந்த அக்கி வந்துட்டு போனது ஹெர்பிஸ் ஜாஸ்டர், அது வந்து வெரிசெல்லா, ஹெர்பிஸ் ஜாஸ்டர், போஸ்ட் ஹெர்பெட்டிக் நியூரால்ஜியா வந்துருச்சுன்னா போகவே செய்யாதுராமா. ஐயோ, வயசானவங்களுக்கு வரக்கூடிய அக்கினால் வரக்கூடிய டேமேஜ்லாம் போகவே செய்யாது. அதனால் ஏர்லி ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா 100% க்யூரபிள். அம்மையாக இருக்கும்போது ஒழுங்காக வைத்தியம் பண்ணிங்கன்னா அக்கி வராது, அக்கியாக இருக்கிறத ஒழுங்காக வைத்தியம் பண்ணிங்கன்னா பின்னாடி பெயின் வராது. ஓகே டாக்டர், அதுக்காக நீங்கள் வந்து ரெட் ஆக்சைடு ட்ரீட்மெண்ட்னு போய் இந்த மண்பானை செய்கிறவன் பின்னாடி தயவு செஞ்சு சுத்தாதீங்க. ஓகே டாக்டர், சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 2 நோய்கள் பற்றி பேசி ஓகே, ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூமா. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.